ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/4/2025 கேரளா லாட்ரி கேசிங் நம்பர்ஸில் 50/50 லாட்ரி எஃப்எஃப் 136வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 15/4/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21, 61, 20 அடிச்சிருக்காங்க, 120 அடிச்சிருக்காங்க. நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு, அதே மாதிரி நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு, நான் இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிறனால அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 846 301 கொடுத்துருக்காருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு, எந்த ஒரு மாட்டல. 0 பாஸ் ஆகிருக்குங்க, அருமையாகவே. உண்மையாலுமே அருமை. நல்ல கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 386 267 கொடுத்துருக்காங்க. ரெண்டோட காம்பினேஷன் இருக்குது. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல். உண்மையாலுமே அவரோட ஆல் போர்டு 2 நம்பர் 0 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருங்க. உண்மையான நன்றி நண்பா. முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலுங்க. உண்மையாலுமே 420 கொடுத்துருக்காங்க. 420 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 பிசியில் கேரண்டி நம்பர் கொடுத்துட்டாருங்க, தட்டி தூக்கியிருக்காரு. உண்மையாக சூப்பர் தான் நண்பா. அடுத்து சுதீஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் 1ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அருமை. மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. 332 67 34 47 கொடுத்துருக்காருங்க. சுதீஷ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 840 4 வந்து 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் சூப்பராக பாஸ் ஆகுது. அதாவது சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு, சி வின் ஆகிருக்கு. அதே மாதிரி 591 1 பாஸ் ஆகிருக்குங்க. 782 8 பாஸ் ஆகிருக்குங்க, 2 பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஓவராலாக அவரோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 3 காம்பினேஷன் நம்பர் அழகாக வின் ஆகிருக்கு. உண்மையுமே அருமை, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. 2 அது வந்து பி போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காரு. அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 468 கொடுத்துருக்காங்க, சி போர்டுக்கு 8 வரும்னு சொல்லியிருந்தார். இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. உண்மையுமே அருமை. 423 கொடுத்துருக்காங்க, 823 கொடுத்துருக்காங்க. பி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக 2 வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. பி போர்டில் 2 வின் அடித்து கொடுத்துருக்காரு, அருமை, தேங்க்ஸ் நண்பா. அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இளங்கோவன் கன்ஃபியூஸ் பண்ணிலாம் கொடுக்கலங்க, கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். வீடியோவை கொஞ்சம் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியாக தான் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நேற்று வீடியோவில் வந்து போட்டிருந்திருக்கேன். அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-0 காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காரு. ஒன்றுமே அருமை, தேங்க்ஸ் நண்பா. நாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 பிசியில் கொடுத்துருக்காரு. ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 4-7 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. வெங்கடாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 காம்பினேஷன் போர்டு சூப்பராக கொடுத்துருக்காருங்க. ஆல் போர்ட்லேயும் 1-2 பாஸ் ஆகி கொடுத்துருக்காருங்க, அருமையாக வின் ஆகிருக்கு. உண்மையாலுமே ஏ போர்டும் பி போர்டும் சூப்பராக வின் ஆகிருக்குங்க. அதே மாதிரி ராஜாபதி வந்து பார்த்தீங்கன்னா 731 1 பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 கொடுத்துருக்காருங்க. 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. 0 மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா சென் பாஸ்ன்னு வின் ஆகியிருந்திருக்கும். இருந்தாலும் ஏபி பாஸ் ஆகிருக்கு. உன்னாலும் அருமை நண்பா, தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கெஸிங் நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 10% வின் அடிக்க முடியுங்க. அதுக்காக மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு, நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி கனெக்ஷன் நம்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். கனெக்ஷன் நம்பர் அழகாக 0 பாஸ் ஆகிருக்கு. 1 வந்து சி போர்டில் வச்சுருக்கோம், ஆனால் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம இதோட காம்பினேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம், இங்கேயே வந்து சொல்லியிருந்த விஷயம் தான் அது. இதோட மல்டிப்ளிகேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணாமல் தான் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன நம்பர் வரும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3 5 15 15 + 4 19 19ன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க
1 + 9 0 10ங்கிற நம்பர் வந்துருங்க. அப்போ 0ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் 20 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். 100% 20 பாஸ் ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி எந்த ஒரு இது இல்லை. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2ஓட காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 இங்கேயும் 1, 2 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 231 கொடுத்துருக்கோம். 1, 2ஓட காம்பினேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2, 0ஓட பிசி நம்பரோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். பிசி சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த வீடியோவில் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு 2, 3 நம்பர்ஸை மிக்சிங் எடுத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 10% தட்டி இருந்திருக்கலாம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 10% வின் ஆகியிருந்திருக்குங்க. ஸோ இந்த கால்குலேஷன் தான் கொடுத்துருந்தேன். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஸும் ஆகிக்க வேண்டாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்கோம். 10க்கு பதிலாக 20 கொடுத்துருந்தோம்னாக்கா 100% ஆகிருக்கும். இருந்தாலும் 1, 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி போர்டு. ஏசி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வின் ஆகிருக்கு. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சூப்பராக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து 1, 2 கொடுத்துருக்கோம். ஏபி போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 12ங்கிற நம்பர் ஏபி போர்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஏபி பாஸ் ஆகிருக்கு, ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அழகாக பாஸ் ஆகிருக்கும். 10% ரிசல்ட் தான் எடுத்திருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். இதை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். நல்லாவே பாஸ் ஆகிருக்கு, நல்லாவே ஷூட் ஆகிருக்கு. இது அக்செப்ட் பண்ணிட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் போடுங்க. ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன கெஸ் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 4, 7, பி போர்டில் 5, 7, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 9 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணுறது 3ங்கிற நம்பர் ஒரு கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேலே இருக்க நம்பர் கூட 4ங்கிற நம்பர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த கனெக்ஷன் நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் கீழே போட்டிருக்கேன். டேரெக்டாக எழுதியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணலாங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தோம். ஒரு நாள் தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம். இண்டிவிஜுவலாக நம்பர் மிக்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடலாங்க. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏபிசி நம்பர் 3 டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளோட கால்குலேஷனில் 452, 779 டபுள்ஸ் நம்பர், அடுத்து 523, 794, 275, 342, 158. 1 வந்தால் ரிப்பீட்டடாக 1 வந்துச்சுன்னு சொன்னால் 158க்கு ஒரு பாசஸ் இருக்குது. அதே மாதிரி 0, 64, 847, 925 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 99% இல்லைங்க, 10%மே இருக்குங்க இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ரிசல்ட்டு. ஸோ இது அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்ட்டு இதில் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 4, 5, 20 ஆயிடுச்சு. 20 × 2 40 × 3 40 × 3 சொல்லிட்டு பார்த்தா 120 வருது. 120 கூட்டினோன்னாக்கா 3 வருதுங்க. அப்போ 3ஓட காம்பினேஷன் நம்பர் ஒரு நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு நம்பர் நம்ம 5 எடுத்துக்கலாம். அப்போ 3, 5 ரெண்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 523ங்கிற ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்கலாங்க. நல்லாவே பாஸ் ஆகும். அருமையாக பாஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் 99%ல் 10% இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியுங்க. அதே மாதிரி இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ இந்த நம்பர்ஸ்குள்ளே பாக்ஸ் நம்பராக எடுத்துக்கோங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0 வந்ததுன்னா 5ஓட பாசிபிலிட்டிஸ், 1 வந்தால் 4, 7ஓட கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ், அதே மாதிரி 2 வந்ததுன்னா 5, 7ஓட பாசிபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால 1 வந்தால் 3க்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படினால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 ரிப்பீட்டட், 4 ரிப்பீட்டட், 3, 4 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 நம்பர் சிம்பிளாக வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 4 எடுக்கலாம். 754, 354, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 735, 734. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம், நிறைய இடத்துல கொடுத்துருக்குறோங்க. அதை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோடய கணக்குள்ள இல்லாத நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கொடுத்துருங்க.
அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4, 7, 5 வரக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. தாட்டி தூக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ். இன்றைக்கி நம்மளோட கேலண்டர் கேஸ் படி 16/4/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கூட்டுத்தொகையில் நமக்கு அமைச்சிருக்கிறது 749 அமைச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுல 245ங்கிற ஒரு நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். 2, 4, 5 4, 5ஓட காம்பினேஷன் இருக்கிறனால இந்த நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் தோணுச்சு அப்படின்னாக்க எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி 638 ஒரு நம்பர்லேருந்து நம்ம குறைச்சிருக்கோம். இதுலேருந்து 1 குறைச்சாச்சு, இதுலேருந்து 1 குறைச்சோம், இதுலேருந்து 1 குறைச்சோம்னா 638 நம்பர் வருதுங்க. இந்த மாதிரி கால்குலேஷனும் அடிக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் 99% இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துற கால்குலேஷனில் ஒரு 4 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 நம்பரை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது, தரலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர் கேரண்டி நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்ல ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நீங்களே ஒரு சூஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்பர் 52, 64, 92, 79, 45, 49, 74, 32, 82, 42. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட காம்பினேஷன், 4ஓட காம்பினேஷன், 4, 5ஓட காம்பினேஷன். ஸோ இந்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண நம்பர்களே, இல்லைன்னா விட்டுடலாம், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு வழக்கில் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கும், அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்மளோட நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.